ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஈஷு டிசைன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஆலியா பட் மேமோட ப்ளவுஸோட பேக் டிராஃப்டிங் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி எப்படி டிராஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கிளியராக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து ட்ரா பண்ணியாச்சு. நம்ம மார்க் பண்ண போகிறது எல்லாமே இந்த ஸ்ட்ரைட் லைனில் இருந்தால் மார்க் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ளவுஸோட லென்த்து மார்க் பண்ணிக்கலாம். என்னோட ஃப்ரண்ட் ப்ளவுஸோட லென்த்து பார்த்தீங்கன்னா 16 இன்ச். அது கூட நான் 1 இன்ச் ஆட் பண்ணும்போது 17 இன்ச் கிடைக்கும். இந்த 17 இன்ச்சை இந்த ஸ்ட்ரைட் லைனில் இருந்து மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். என்னோட ஷோல்டரோட அளவு பார்த்தீங்கன்னா 14 இன்ச். அது கூட நம்ம 1 இன்ச் ஆட் பண்ணிக்கணும். இந்த 1 இன்ச் நம்ம எதுக்காக ஆட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலர் ப்ளவுஸ் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். அதனால தான் நம்ம 1 இன்ச் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த 1 இன்ச் பார்த்தீங்கன்னா எல்லா சைஸுக்குமே ஃபிக்ஸ்டு. இப்போ என்னோட ஷோல்டரோட அளவு எவ்வளோ? 14 இன்ச். அது கூட நான் 1 இன்ச் ஆட் பண்ணும்போது 15 இன்ச் கிடைக்குது. அதை நான் 2ஆல் டிவைட் பண்ணும்போது 7.5 இன்ச் கிடைக்குது. இந்த 7.5 இன்ச்சை இந்த ஸ்ட்ரைட் லைனில் இருந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது ஷோல்டர் டவுன் மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஷோல்டர் டவுன் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ளவுஸுக்குமே நம்ம 1 இன்ச் மார்க் பண்ணுவோம். இது காலர் ப்ளவுஸ். அதனால நம்ம நெக் ரவுண்டை பேஸ் பண்ணி தான் நம்ம ஷோல்டர் டவுன் வந்து மார்க் பண்ணுவோம். உங்களோட நெக் ரவுண்டு வந்து 12 இன்ச்சில் இருந்து 14 இன்ச் வரைக்கும் இருக்குது அப்படின்னா 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதுவே 14.25லேருந்து 15க்குள்ளே இருக்குது அப்படின்னா 1.25 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். 15.25 இருந்து 16க்குள்ளே இருக்குது அப்படின்னா 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. என்னோட நெக் ரவுண்டு பார்த்தீங்கன்னா 12.5 இன்ச். அதனால நான் 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது ஷோல்டர் வந்து நம்ம எவ்வளோ இன்ச் வச்சோமோ அதே அளவை மார்க் பண்ணிவிட்டு லைன் ட்ராப் பண்ணிடலாம். அடுத்து நெக் வித்து வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த நெக் வித்து வந்து எப்பவுமே நம்ம 2.5 இன்ச் மார்க் பண்ணிடுவோம். ஆனால் காலர் நெக் பொறுத்த அளவுக்கு நெக் ரவுண்டை பேஸ் பண்ணி தான் நெக் வித்து வந்து நம்ம மார்க் பண்ணுவோம். நெக் வித் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெக் ரவுண்ட் டிவைடட் பை 4 மைனஸ் ½ இன்ச். இந்த ஃபார்முலா எல்லா சைஸுக்குமே ஃபிக்ஸ்டு. இப்போது என்னோட நெக் ரவுண்டு பார்த்தீங்கன்னா 12.5 இன்ச். அதை நாம் 4ஆல் டிவைட் பண்ணும்போது 3.1 இன்ச் கிடைக்குது. அதை கூட நம்ம ½ இன்ச் மைனஸ் பண்ணும்போது 2.6 இன்ச் கிடைக்குது. இந்த 2.6 இன்ச்சை நம்ம இந்த லைனில் மார்க் பண்ணிக்கலாம். 2.6 அப்படிங்கிறது வந்து இந்த 2.5க்கும் பக்கத்தில் ஒரு சின்ன கோடு இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம வந்து 2.6 அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவோம். ஓகேவா? இந்த 2.6 நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இனி இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிடலாம். அடுத்து ஆம்ஹோலோட லென்த்து மார்க் பண்ணிக்கலாம். ஆம்ஹோல் லென்த்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, 28 சைஸில் இருந்து 32 சைஸ் இருக்கவங்க வரைக்கும் ஜஸ்ட் டிவைடட் பை 6 + 1.25 இன்ச். அதுவே 32 சைஸில் இருந்து 44 சைஸ் இருக்கவங்க வரைக்கும் ஜஸ்ட் டிவைடட் பை 6 + 1 இன்ச். என்னோட ஜஸ்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 37 இன்ச். அதனால நான் வந்து ஜஸ்ட் டிவைடட் பை 6 + 1 இன்ச் ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறேன். இப்போ என்னோட ஜஸ்ட்டோட சைஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 37 இன்ச். அதையே நம்ம 6ஆல் டிவைட் பண்ணும்போது 6.1 இன்ச் கிடைக்கிது. அது கூட நம்ம 1 இன்ச் ஆட் பண்ணும்போது 7.1 இன்ச் கிடைக்கிது. இந்த 7.1 இன்ச்சை நம்ம இந்த பாயிண்ட்ல இருந்து கீழே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இனி ஸ்ட்ரைட் லைன் ட்ராப் பண்ணிடலாம். மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது ஜஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணிக்கலாம். என்னோட ஜஸ்ட்டோட அளவு பார்த்தீங்கன்னா 37 இன்ச். அது கூட நம்ம 2.5 இன்ச் ஆட் பண்ண போகிறோம் ஈஸ் அலவன்ஸ். இந்த 2.5 இன்ச் நம்ம எதுக்காக ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே நம்ம வந்து க்ளோஸ் நெக் வைக்க போகிறோம். அதனால நம்ம 2.5 இன்ச் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ என்னோட ஜஸ்ட்டோட அளவு எவ்வளோ? 37 இன்ச். அது கூட நம்ம 2.5 இன்ச் ஆட் பண்ணும்போது 39.5 இன்ச் கிடைக்கும். இதையே நம்ம 4ஆல் டிவைட் பண்ணும்போது 9.25 கிடைக்குது. இந்த 9.25 ஜஸ்ட் லைனில் மார்க் பண்ணிக்கலாம். ப்ளஸ் சைடு சீம் அலவன்ஸ்க்காக 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன்.
அடுத்து வேஸ்ட் ரவுண்டு. என்னோட வேஸ்ட் ரவுண்டோட அளவு பார்த்தீங்கன்னா 30 இன்ச். அதையே டைரெக்டாக நம்ம 4ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். நம்ம எதுக்காக டைரெக்டாக 4ஆல் டிவைட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வேஸ்ட் ரவுண்டு வந்து டைட்டாக தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம ஏதாவது பொருள் எடுக்கும்போதோ இல்லை கை தூக்கி இறக்கும்போது அந்த மாதிரி பண்ணும்போது ப்ளவுஸ் வந்து மேலே ஏறாமல் நம்ம வேஸ்ட்லேயே கரெக்டாக ஃபிட்டாக நிற்கும். அதனால தான் நம்ம வேஸ்ட் ரவுண்டுக்கு எந்த ஒரு ஈஸ் அலவன்ஸுமே நம்ம கொடுக்கறதில்ல. இப்போது என்னோட வேஸ்ட் ரவுண்டோட அளவு பார்த்தீங்கன்னா 30 இன்ச். அதை நம்ம டைரெக்டாக 4ஆல் டிவைட் பண்ணும்போது 7.5 இன்ச் கிடைக்குது. இந்த 7.5 இன்ச்சை நம்ம இந்த லைனில் மார்க் பண்ணிக்கலாம். சைடு சீம் அலவன்ஸ்க்காக 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இனி இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிடலாம். அடுத்து ஆம்ஹோலோட வளைவு வந்து ட்ரா பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 பாயிண்ட்டோட சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம ஷோல்டரில் இருந்து எந்த அளவு வச்சுருக்கோமோ அந்த அளவில் இருந்து 1/2 இன்ச் மைனஸ் பண்ணி நம்ம இந்த சென்டர் லைனில் மார்க் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 7.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 7.5 இன்ச்சில் இருந்து 1/2 இன்ச் மைனஸ் பண்ணி நான் இங்கே 7 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அதே 7 இன்ச்சை நம்ம ஜஸ்ட் லைன்லையும் மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஷோல்டரில் இருந்து 1/2 இன்ச் மைனஸ் பண்ணி நம்ம இந்த சென்டர் லைனில் மார்க் பண்ணியிருக்கோம். அதே ஷோல்டரில் இருந்து 1/2 இன்ச் மைனஸ் பண்ணி ஜஸ்ட் லைன்லையும் மார்க் பண்ணியிருக்கோம். இனி நம்ம ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிடலாம். அடுத்து ஆம்ஹோலோட கிராஸ் மார்க்கிங். இந்த ஆம்ஹோல் கிராஸ் மார்க்கிங் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, 28 சைஸில் இருந்து 40 சைஸ் இருக்கவங்க வரைக்கும் 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதுவே 40 சைஸில் இருந்து ப்ளஸ் சைஸ் இருக்கவங்க வரைக்கும் 1.25 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இனி ஆம்ஹோலோட ஸ்கேல் யூஸ் பண்ணி ஆம்ஹோல் கர்வ் வந்து ட்ரா பண்ணிடலாம். அடுத்து இந்த பாயிண்டில் இருந்து கீழே 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இந்த 1/2 இன்ச் எதுக்கு மார்க் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷோல்டர் ஜாயினிங்க்கு 1/2 இன்ச் போயிடும் இல்லையா, அதுக்காகத்தான் நம்ம இந்த மார்க்கிங்லேருந்து கீழே டாட்டர்ஸ் லைனாக நம்ம 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்து நம்ம ரெடி ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி ஷோல்டர் பார்த்திங்கன்னா 2 இன்ச் 3 இன்ச் அந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிடுவோம். ஆனால் இந்த காலர் நெக் பொறுத்த அளவுக்கு நம்ம ரெடி ஷோல்டருக்கு ஃபார்முலா இருக்குது. அது என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, 28 சைஸில் இருந்து 40 சைஸ் இருக்கவங்க வரைக்கும் ஃபுல் ஷோல்டர் டிவைடட் பை 3 மைனஸ் 1/2 இன்ச் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே 40 சைஸில் இருந்து ப்ளஸ் சைஸ் இருக்கவங்க வரைக்கும் ஃபுல் ஷோல்டர் டிவைடட் பை 3 மைனஸ் 3/4 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். என்னோட ஃபுல் ஷோல்டரோட அளவு பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சு. நான் வந்து காலர் அப்படிங்கிறதுனால நம்ம 1 இன்ச் ஆட் பண்ணி நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த 1 இன்ச் நம்ம மார்க் பண்ணாதை நம்ம எடுத்துக்கூடாது. நம்ம பாடியிலேருந்து நம்ம எவ்வளோ ஷோல்டரோட அளவு எடுத்தோமோ அந்த அளவு தான் நம்ம இங்கே மார்க் பண்ணணும். ஃபுல் ஷோல்டரோட அளவு பார்த்தீங்கன்னா 14 இன்ச். அதை நான் 3ஆல் டிவைட் பண்ணும்போது 4.6 இன்ச் கிடைக்கிது. அது கூட நம்ம 1/2 இன்ச் மைனஸ் பண்ணும்போது 4.16 கிடச்சிருக்கு. இந்த 4.1 நம்ம இந்த ரெடி ஷோல்டரில் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இனி இந்த 2 பாயிண்டோட சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். சென்டர் மார்க் பண்ணிவிட்டு நெக் லென்த்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, 12 நெக் ரவுண்டு வந்து 12 இன்ச்சில் இருந்து 13 இன்ச் இருக்குது அப்படின்னா 3/4 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதுவே 13 இன்ச்சில் இருந்து 14 இன்ச் இருக்குது அப்படின்னா 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். 14 இன்ச்சில் இருந்து 15 இன்ச் இருக்குது அப்படின்னா 1.25 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். என்னோட நெக் ரவுண்டோட அளவு பார்த்தீங்கன்னா 12.5 இன்ச். அதனால நான் 3/4 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். 3/4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிடலாம். நம்ம இங்கேருந்து ரெடி ஷோல்டர் மார்க் பண்ணோம் இல்லையா, இந்த ரெடி ஷோல்டரோட அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதே அளவு நெக்கோட லென்த்லையும் மார்க் பண்ணிவிட்டு லைன் ட்ரா பண்ணிடலாம்.
இனி நெக்கோட ஷேப் வந்து ட்ரா பண்ணிடலாம். நெக் வந்து ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேசிக்கான ஒரு காலர் நெக்கோட பேக் பார்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். நம்ம ஆலியா மேம் போட்டிருக்கிற ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா ஷோல்டரோடைய ஸ்லீவும் அட்டாச் ஆகி வந்திருக்கும். அதை தான் நம்ம இப்போ மார்க் பண்ண போகிறோம். நம்ம ஷோல்டர்லேருந்து ஷோல்டர் டவுன் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்டில் இருந்து நம்மளோட ஸ்லீவோட லென்த் எவ்வளோ இன்ச் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் 2.5 இன்ச் இல்லை 2 இன்ச் இல்லை 3 இன்ச் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். நான் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்டில் இருந்து நான் 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு லைன் ட்ரா பண்ணிடலாம். இனி இந்த 2.5 இன்ச் பாயிண்ட்டையும் நம்ம இந்த சென்டர் மார்க் பண்ணோம் இல்லையா, இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிட்டு இந்த பாயிண்ட்ல இருந்து 1/4 இன்ச் கீழே மார்க் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச் எதுக்காக மார்க் பண்றோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட ஷேப் வரதுக்காக தான் நம்ம இந்த 1/4 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்றோம். இந்த 1/4 இன்ச் எல்லா சைஸுக்குமே ஃபிக்ஸ்டு. ஆம்ஹோல் ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்ம இந்த வளைவு வந்து ட்ரா பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம பேக் பார்ட் வந்து முடிச்சாச்சு. அடுத்தது ஃப்ரண்ட் பார்ட்டோட டிராஃப்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பேக் பார்ட்டோட பெல்ட் எல்லாம் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே டியர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.